இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ ஒரு ஜோஹோவோட சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் என்னன்றதை பத்தி கம்ப்ளீட் வீடியோ எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் மட்டும் இல்லாம எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், அந்த ரவுண்ட்ஸ்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க, இன்டர்வியூ டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஜோஹோவோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்கான 2024க்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு ப்ளீஸ் கெட் இட் வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் விர்கே சாஃப்ட்வேர் அட் அப்டேக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவோட ப்ராசஸ் ரவுண்ட்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஜோஹோவோட சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஒரு ரவுண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 5 ரவுண்ட்ஸ் இருக்கும். இந்த ரவுண்ட்ஸோட லெவல் ஒவ்வொரு லெவலுமே ஈஸி டு மீடியம், மீடியம் டு ஹார்ட் அந்த ரேஞ்சில் போகும். பட் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், டோன்ட் வரி அபவுட் த ஹார்ட் திங்ஸ். நீங்கள் ஈஸி டு மீடியம் லெவல்லே நீங்கள் அந்த ஒரு 5 ரவுண்ட்ஸுமே முடிச்சிடலாம். பட் இதுக்கு என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னா, மற்ற ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஒரு வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு லக்கில் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. இதில் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஃபண்டமெண்டல் பற்றி நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் யூ கான் கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரவுண்டுமே அவங்க எலிமினேஷன் ரவுண்டாக வச்சிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு டூ ஆல் த ரவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங், third advanced programming, fourth round technical HR and fifth round general HR. So நம்ம இப்போ இன்டர்வியூவோட ரவுண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், பேட்டர்ன்ஸ் இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ரவுண்ட் பேசிக்கலி ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப மேண்டட்டரி. எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மேண்டட்டரி இருக்காது. பட் இதே இதில் நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேண்டட்டரி ஆகும். எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே 0 to 3 years, 0 to 5 years போட்டிருந்தாங்க அப்படின்னா அது இன்க்ளூடட் ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸும் அட்டன் பண்ணுற ரவுண்ட்ஸ் நீங்களும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு அட்டன் திஸ் ரவுண்ட். பட் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, 2 to 3 years, 2 to 5 years, 5 to 7 years தனியாக உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் நடக்காது. ஸோ ஃப்ரெஷருக்கு ரிட்டன் டெஸ்ட்ன்றது எலிமினேஷன் ரவுண்டு தான். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு ஈஸி டு மீடியமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 20 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் அகைன் 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணியிருக்கும். இந்த ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு நீங்க எந்த ப்ரோக்ராமிங் வேணா தெரிஞ்சிருக்கலாம். பட் உங்களுக்கு C++ அண்ட் ஜாவாவோட கான்செப்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 20 கொஸ்டின்ஸ்ல C++ம் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஜாவாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, இல்ல ரெண்டுமே மிக்ஸ் பண்ண கான்செப்ட்ஸும் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் உங்களோட கொஸ்டினோட லெவல் ஈஸி டு மீடியமா இல்லாம ஒரு மீடியம் டு ஹார்ட் லெவலா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட், செகண்ட் 10 கொஸ்டின்ஸ் அதே ப்ரோக்ராமிங்ல இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சூடோ கோட் மாதிரி கொடுத்து என்ன அவுட்புட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அதுல எரர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஆப்டிடியூட் எல்லாமே ஃபில்லப்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்காது. இது என்ன மாதிரியான காமன் டாபிக்ஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம், ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்து ப்ரொபோர்ஷன்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்தியா பிக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் நீங்கள் எல்லா ஆப்டிடியூடுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ப்ரெப் இன்ஸ்டா அப்படின்ற ஒரு வெப்சைட்டுமே இருக்கு. அதுலேயுமே உங்களுக்கு ஜோஹோவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்ற எல்லா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு 100ல 99% நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அந்த 1% யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த கொஸ்டினை படிச்சிருந்துருப்பீங்க, பட் நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கொஸ்டினை ஃபார்முலாஸோ இல்லை ட்ரிக்ஸோ உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ நீங்கள் இதுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் இந்த ஆப்டிடியூட கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆப்டிடியூட்ல நீங்கள் பேட்டர்ன்ஸ் வைஸ் படிக்கிறதும் அண்ட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறதும் ட்ரிக் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 90 மினிட்ஸ்ல நீங்கள் ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும், 20 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேகமாக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இல்லைன்ற பட்சத்தில் யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர், ரைட்? நீங்கள் உங்களுக்கு இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்றது கிடையாது. நீங்க தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர் நமக்கு கொடுக்க போறீங்க. ஸோ அது எந்த அளவுக்கான ப்ரிப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேயே சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு ஆப்டிடியூட்லேயே ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸ் இதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இதில் ஒரு டாபிக்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லூப்ஸ், ரிகர்ஷன், ஃபங்க்ஷன்ஸ் இந்த இதில் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இதுலேயுமே உங்களுக்கு எரர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அவுட்புட் எழுத சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். இஃப் யூ ஆல்ரெடி நோ C++, ஜாவா அப்படின்னா இந்த ரவுண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட். இது ஃப்ரெஷர்ஸ்க்கு மேண்டட்டரின்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க.
இந்த ரவுண்ட் உங்களால பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ரவுண்டுக்கு நீங்க வந்து குட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே படிக்கணும். நீங்க ஆல்ரெடி ஒரு ஜோஹோ அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா ஒரு டெய்லி 2 to 3 hours நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் யூ கேன் கிளியர் திஸ் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் 2 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் நடக்கும். ஸோ இந்த ரவுண்ட் நான் சொல்லிடுறேன், நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிடும். செகண்ட் வந்து உங்களுக்கு அன்னைக்கே வந்து மத்தியானமே வந்து உங்களுக்கு வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பர்சனாக தான் நடக்கும். இது நான் ஆன்லைன் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஆனா இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இப்ப லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்துன்னு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ். அவங்களாம் அட்டென்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நியர்லி 5 kilometers பக்கத்துல இருக்கவங்க மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தா போதும், இல்லைன்னா அவங்களுக்கு ஆன்லைன்லயே இந்த செகண்ட் ரவுண்டுமே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இஃப் யூ ஆர் a fresher you have to attend in person. பட் நீங்க ஃப்ரெஷரா இல்லாம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் இன் ஆன்லைன் ஆல்சோ. அதுவுமே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ற பட்சத்துல அது வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்பர்சனா ஆர் வந்து விர்ச்சுவலான்னு சொல்லிட்டு. இன்பர்சனா போனாலும் விர்ச்சுவலா நடந்தாலுமே உங்களுக்கு கிட்ட லேப்டாப் கண்டிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் லெட்டர்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்க லேப்டாப் எடுத்துட்டு வரணுன்ற பட்சத்துல. பட் நீங்க எடுத்துட்டு வர முடியல அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரெக்வஸ்ட் மெயில் மாதிரி போடலாம். இந்த மாதிரி இந்த லேப்டாப் இல்லைன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸிமம் நீங்க லேப்டாப் எடுத்துட்டு போற மாதிரி வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்க இந்த விர்ச்சுவல் மோட்ல தான் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்டயுமே லேப்டாப் இருக்கணும், உங்களோட பர்சனல் லேப்டாப் இருக்கணும். அவங்க வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணி நீங்க வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 5 to 7 questions கொடுப்பாங்க. அதுல மினிமம் 5 question ஆர் மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணா சால்வ் பண்ணலாம். அந்த சால்வ் பண்ற மோடுமே வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே எலிமினேஷன் ரவுண்ட். ஒன்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு வருவீங்க. செகண்ட் ரவுண்ட் முடிச்சா மட்டும்தான் நீங்க தேர்ட் ரவுண்ட் போக முடியும். இதுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ரிகர்ஷன், லூப்ஸ், நெஸ்டட்ஸ், அதே தான் காமன் திங்ஸ் தான் நீங்க படிக்கணும். இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இருக்காது. ஊப்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அரேஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருந்தாவே மேக்ஸிமம் இந்த ரவுண்ட்ஸ் நீங்க கிளியர் பண்ணலாம். ரொம்ப அதிகமா கேட்கிற क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இன் ஸ்ட்ரிங் கேட்கலாம். ஸ்ட்ரிங் வந்து அனாகிராம்ஸான்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு அரேவுமே ஈக்குவல் அரேவான்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் பாலிண்ட்ரோம் கேட்கலாம். பிரைம் நம்பர்ஸ், இந்த மாதிரியான क्वेश्चंस தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இருக்காது. நீங்க வந்து ஈஸி லெவல் படிச்சீங்கன்னாவே இந்த லெவலை வந்து ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். இதுக்குமே எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் நான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுன்றதுக்கு நான் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். ஒன்ஸ் இந்த வீடியோ எல்லாம் முடிச்சக்கப்புறம் நீங்க போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னென்ன லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணி கண்டிப்பா பாருங்க. அதை ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 3. நீங்க வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ல எழுத போறீங்க. இந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்ல வந்து 2 விதமான கான்செப்ட்ஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு டிசைன் ரவுண்ட்ஸ் தேவையில்லைன்னு நினைச்சாங்கன்னா வெரைட்டி வேற பொறுத்து அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் மீடியம் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்ல நீங்க டிஎஸ்ஏ வச்சு நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அரே வச்சு, லிங்க் லிஸ்ட் வச்சு, கிராஃப், டைனமிக் ப்ரோக்ராமிங் ஏதோ ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் டிசைன் ரவுண்ட் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு சொல்லி அதை நீங்க வந்து கன்சோல் அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், ஏதாவது புக்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், அது வந்து எம்ப்ளாயியோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சிஸ்டம் டிசைன் ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நடக்குது. பட் நீங்களுமே ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேசிக்கா தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரவுண்ட் வந்து 90 minutes நடக்கும். அதோட கொஸ்டினோட லெவல் பொறுத்து, ஹார்ட் டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இதுக்குமே வந்து யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோ இருக்கும். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். அதுல நீங்க ஒரு 1 or 2 வீடியோஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். அவங்க எந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்தாலும் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பா கிடைச்சிடும். ரவுண்ட் 3 நம்ம முடிச்சாச்சு. ரவுண்ட் 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஹெச்ஆர். டெக்னிக்கல் ஹெச்ஆர்ல ஒரு நம்ம பிகினர்ஸ்க்கு பார்க்கலாம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பார்க்கலாம். பிகினர்ஸோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி क्वेश्चंस இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபிஎம்எஸ் வச்சு கேட்பாங்க, நெட்வொர்க்கிங், ஓஎஸ் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தேர்ட் ரவுண்டோட ஃபாலோ அப்பும் நடக்க சான்ஸ் இருக்கு. இப்போ தேர்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு நடந்துச்சு அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்ல நீங்க வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராப்ளம் பத்தின ஒரு ஃபாலோ அப் क्वेश्चंस அங்க கேட்க சான்ஸ் இருக்கு. நீங்க எதுல ஃபாலோ பண்ணீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவால நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜாவால கொஞ்சம் இன்டெப்தா ஜாவாவோட மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன, அது வந்து அதோட ஆர்கிடெக்சர் என்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்டெப்த் क्वेश्चंस கேட்க சான்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன டெக் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற ஸ்பெசிபிக் क्वेश्चंस இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு.
பேசிக்கலி உங்களோட கோர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பேரிட்டிவ்லி தேர்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஹெச்ஆர். ஸோ இந்த ஹெச்ஆர் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது, பட் யூ ஷுட் ஹேவ் அ குட் ஆட்டிடியூட். 4 ரவுண்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலான்ற மாதிரிலாம் இல்லாம பட் எங்கேயுமே நீங்க வந்து ஒரு பொலைட்டா நீங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க வந்து டிஸ்கஷன்ஸ் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் பத்தி, உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் பத்தி இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் போகும். பட் இட் இஸ் வெரி ஈஸி, நீங்க வந்து ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க ஜோகோட 5 ரவுண்ட்ஸ் பத்தி நான் வந்து கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூட டிப்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இன்டர்வியூட ரவுண்ட்ஸ்ல நமக்கு தெரியும், பட் எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு டிப்ஸ் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அந்த என்ன டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்விங் ரெகுலர்லி. நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் போயிட்டு ஆக்க சொல்றேன். ஏன்னா டெய்லி நீங்க எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுமே வந்து நீங்க ஒரு ஹேபிட் போயிட்டா கொண்டு வரணும். அப்பதான் அது உங்களுக்கு வந்து ஒரு கோர் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். இந்த கொஸ்டின் கொடுத்தா இந்த பேட்டர்ல நான் சால்வ் பண்ணும், இதை இப்படிதான் நான் வந்து கிளியர் பண்ணுன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னைக்காவது இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. இது நம்ம பார்த்த கொஸ்டின் தான், நம்ம நேத்தான் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்விங் ரெகுலர்லி. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பி இன்டராக்டிவ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் நடக்குது பாத்தீங்களா சிஸ்டம் டிசைன், ஒரு ப்ராப்பர் இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கதை சொல்லுங்க, அப்பதான் நான் வந்து நீங்க ஓகே நீங்க வந்து எழுதலாமா எழுத வேண்டாம்ன்றது நான் சொல்ல போறேன். பிகாஸ் தட் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒரு டிசைன் பண்ண போறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் என்ன, நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்க, இதை எப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ண போறீங்கன்றதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்வியூ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குமே உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் தேவை. ஸோ பி இன்ட்ராக்டிவ். தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஸ்பெசிபிக். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளீஸ் கிவ் மீ யுவர் இன்ட்ரோடக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து எங்க அம்மா வந்து இப்படி பண்றாங்க, எங்க அப்பா இது பண்ணிருக்காங்க, எங்க தங்கச்சி இது பண்றாங்க, எங்க அண்ணா இது பண்றாங்க, எங்க அக்கா இது தேவையே கிடையாது. குயிக்கா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள உங்களை பத்தி மட்டும் சொன்னா போதும். ஸோ அன்னெசரி இன்ஃபர்மேஷன் எப்பவுமே உள்ள இருக்காதீங்க. அவங்க கேட்காத வரைக்கும், அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். பிகாஸ் அவங்க கம்யூனிகேஷன் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப குயிக்கா முடிச்சிட்டீங்க அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அவங்க அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்ற பட்சத்துல ஓகே ப்ளீஸ் டெல் மீ யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி எதுவுமே கேட்கலன்ற பட்சத்துல நீங்களாம் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அது வந்து என்னன்னா இவ்வளோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட் கிளீன் அண்ட் ரீடபிள் கோட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஒருத்தவங்க கோட் எழுதிடுவாங்க, பட் அந்த கோடை ரீட் பண்ண முடியணும் நம்மளால. ஏன்னா நானுமே என்னோட ஆஃபீஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்க கோடை நம்மளால ரீடே பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. லைக் எக்ஸாம்பிள் வந்து var 1 var 2 அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன அப்ராப்ரியேட் நேம் வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிஸ் டெய்லி பண்றீங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்றது அவரோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can clear Zoho very very easily. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரமாவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. Until then bye bye.